வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வெளியில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ரெண்டு மூணு நாளாக படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நான் கொஞ்சம் ஏதோ நியூட்ரல் ஜோனில் எங்கேயோ ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. பிகாஸ் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு என்னை நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பைசன் வந்து என்னன்னா வந்து லைக் ஒரு ரெண்டு எமோஷ்னலான ஒரு பீப்புள். லைக் என்னுடைய டைரக்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் விப்ளாஷ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து அந்த அவனுடைய மாஸ்டரோட ஒரு சிரிப்புக்காக அந்த படம் ஃபுல்லாக ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சு கடைசி அந்த ஒரு சிரிப்பு வரும்போது அந்த படம் முடியும். எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்ணது அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து அட் தென் அந்த படத்தில் சொல்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு ஆர்ட்டுக்காக அந்த கிரேட்னஸ்க்காக அந்த பையன் வந்து வாசிச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த படத்தில் என்னன்னா எவ்வளோ வாசிப்பேன், இப்படி வாசிப்பேன், தலைகீழ வாசிப்பேன், இப்படிலாம் வாசிச்சிருக்கேன், மேலே வாசிச்சிருக்கேன், கீழே வாசிச்சிருக்கேன். சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னடா அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அப்போ எதுவுமே சொல்லலை எனக்கு. அப்புறம் வந்து அவர் எங்கே இது பண்ணார்னா படம் முடிஞ்சு எல்லா இன்டர்வியூஸ்லையும் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு சும்மா அது மவுஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ என்ன ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கண் கலங்கி லிட்டரலி அழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பைசன் படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு. ஐ திங்க் ஒரு டெக்னீஷியனோட ஒரு பெஸ்ட்டை வந்து நமக்கே நம்ம யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நான் யாருன்றதை புரிய வச்சதே என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் தான். இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் சார். ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு நபரை நான் தேங்க் பண்ணணும். நான் இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து ஒரு பாதியாக ஒருத்தருக்கு போகணும். அது திங்க் மியூசிக் சந்தோஷத்துக்கு தான் போகும். ஐ திங்க் நான் வந்து எங்கேயோ கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கும்போது நீ படம் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ படம் பண்ணுன்னு என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டார். நான் அந்த மாதிரி மனநிலையிலே இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் நான் வாங்கியிருக்க அத்தனை சக்ஸஸ்க்கும் பாதியாக ஒரு பொண்ணு அவருக்கு தான் போகும். தேங்க்யூ சந்தோஷம். தேங்க்யூ. And I would like to thank Varsha from Think Music. Thank you, Varsha. You are one of the main reasons for delivering music and everything. Thank you so much, Varsha. Thank you. என்னுடைய கேஸ்ட் Dhruv, I got great friends. Dhruv, Anupama, Rajisha, Amish sir, Pasupati sir, Subrahim Master, எல்லாரும் very very happy to work with such legendary people. Train